ரொம்ப டாக்கேட்டிவே கிடையாது, ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவார் எல்லா இடத்துலையும். இரு யோசிச்சுக்கிறேன். நெகட்டிவ்ல என்ன சொல்லிட்டோம்? என்னதான் பண்ண போற பதில் சொல்லுறீங்க. ஒரு கிறுக்கு பைய ஆஃப் பண்ற மாதிரி வேலைக்கு பேன் இருக்கலாம். வேணும்னா அதை உடனே பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆட்டிடியூட் மாற்றிக்கங்க. யோசிக்கிறேன், நான் வீடியோ கட் பண்ணுறா. ஒன்று சொன்னால் மறந்துடுவேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு 21 ஆக போகுது. ஸோ நான் 21 இயர், அதாவது 18 வயசு இருக்க என்னோடய பிரவீன்ட்ட நான் என்ன சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இந்த வீடியோ. அண்ட் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய வெல்விஷர்ஸ் அண்ட் என் கூட என்னோடய லைஃப்பில் ட்ராவல் பண்ணவங்களாம் என்னோடய மைனஸை பற்றி நான் வந்து அவங்கள்ட்ட கேட்க போகிறேன். ஸோ அதை இந்த வீடியோவோட எண்டில் வைக்கிறேன். ஓகே, நவ் கம்மிங் டு ஃபஸ்ட் ஒன். இது நான் வந்து ஆல்ரெடி வந்து 7 வந்து எழுதி வச்சுருக்கேன். ஓகே, நவ் கம்மிங் டு ஃபஸ்ட் ஒன். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நோ சொல்ல கற்றுக்கணும். யா, ஸோ 12 வயசு பிரவீன்ட்ட நோ சொல்ல கற்றுக்கடா. அது யாராக இருந்தாலும், உங்கள் அம்மாவே அழுதுட்டு சொன்னாலும் அது வந்து ரீசனபுளாக இருக்கணும். நீ வந்து நோ சொல்ல கற்றுருந்துருக்கணும். ஸோ உங்கள் அம்மாவே அழுதாலும், நீங்கள் வந்து இந்த உலகமே இடிஞ்சாலும் உங்களுக்கு ஒரு விஷயத்தில் பிடிக்கலனா அதில் வந்து நோ சொல்லிடுங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் எஃபெக்ட். ஸோ எஃபர்ட் வந்து எடுக்கவே இல்லை. என்னென்னா, நீ 18 வயசுலேருந்து லைக் உன்ட்ட ஒரு மைண்ட் செட் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துட்டு நீ ரொம்ப இப்போ தான் எனக்கு புரியுது, இப்போ நான் வந்து எதுவுமே இப்போ வந்து கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கிறத அதை அப்போ எடுத்துருக்கலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு. அண்ட் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. இருங்க. 6, 5, 4, 3, 2, 1. ஸோ ஹாப்பி பர்த்டே டு மீ. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா April 4 ஆயிடுச்சு. ஸோ ஓகே, எஃபர்ட் அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆக்சுவலாக இன்னமும் என்கிட்ட வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஆனால் அதுக்கு சுத்தமாக நான் வந்து அவ்வளோக்கும் எஃபர்ட் எடுக்கவே இல்லை. இப்போ எனக்கு வந்து நான் வந்து இப்போயுமே ஒரு 50% தான் எஃபர்ட் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பிரவீன், நீ வந்து அப்போயே எஃபர்ட் எடுத்துருந்துருக்கலாம். ஸோ எஃபர்ட் எடுக்கணும். அண்ட் இப்போயும் நீ எடுக்கிற, அண்ட் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும். ஓகே, நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ கரண்ட்டில் இருக்க நான் ஸ்டேட்னால வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம பிடிச்ச வேலையை மட்டும்தான் பண்ணி மணி மேக் பண்ண முடியும் அப்படின்னு நான் வந்து நினச்சிட்ருந்தேன். பட் நம்ம ஒரு இடத்துக்கு வரணும்னா, ஐ மீன் நம்ம பிடிச்ச இடத்துக்கு, அதாவது பிடிச்ச வேலை பண்ணணும்னா நம்ம ஒரு சில நேரம் பிடிக்காத வேலையை செஞ்சு தான் ஆகணும். ஸோ இதை எனக்கு ஒரு அண்ணன் வந்து சொன்னாங்க. என்னோடய க்ளோஸில் வந்து அவங்க வந்து எனக்கு வந்து அடிக்கடி வந்து ஏதாச்சும் சொல்லுவாங்க. ஸோ ஒரே நிமிஷம். ஓகே, அவங்க வந்து சொன்னாங்க, டேய் நமக்கு பிடிச்சது ஒன்று கிடைக்குன்னா நமக்கு பிடிக்காத வேலையும் செய்யன்ற அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த பாயிண்ட். அதாவது நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஸோ நம்ம பிடிச்ச ஒர்க்கை பண்ணி மட்டும் மணி மேக் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த பிடிச்ச ஒர்க்கில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும். அண்ட் ஏதாச்சும் வந்து அப்கிரேட் பண்ணாலும் நமக்கு கொஞ்சம் பிடிக்காத ஒர்க்கையும் பண்ணணும். அது இந்த இதில் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, நீங்கள் யாராச்சும் வந்து 18 ஏஜில் இருந்துக்கிட்டு யாராச்சும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் நம்பர் 4, ஒர்க் ஹார்ட். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்து அவ்வளோக்கும் ஹார்ட் ஒர்க்கே பண்ணவே இல்லை. ஆனால் என்னோடய தாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 100% என்னோடய தாட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ இந்த ப்ரைவேட் டெக்லாம் 0.001% மட்டும்தான் நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு வந்து பார்த்துங்க. ஸோ இப்போ நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்குலாம் வந்து தெரியுது. ஸோ இன்னும் இவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அண்ட் இன்னொரு விஷயம், நமக்கு தான் வந்து அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. பட் ஆனால் எவ்ரி ஒன் ஹாவ் தேர் ஓன் ப்ராப்ளம். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வேறு விஷயத்தில் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 8 மணி நேரம் இப்போ வந்து என்னோடய ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இப்போ உங்களுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட் வந்து சரியில்லை. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து ஃபைனான்சியல் ஸ்டேட் வந்து சரியில்லை, என்கிட்ட சரியில்லை. ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு 8 மணி நேரம் லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் 8 மணி நேரம் லேர்ன் பண்ணுறதுங்கிறத வந்து நான் வந்து ஒரு லிமிட்டேஷனாக வச்சுருக்கேன்.
இவ்வளோ நேரம் நான் லேர்ன் பண்ணால் போதும் அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனான்சியல் ஸ்டேட்டோட கீழே ஒருத்தர் இருப்பான், அதுக்கும் கீழே ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து 10 மணி நேரம் படிச்சுட்டு இருப்பான். ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். நம்ம ஃபைனான்சியல் ஸ்டேட்டில் இருக்கிற நம்ம வந்து பார்த்திங்கன்னா 8 மணி நேரம், அதாவது நம்ம அவனோட கொஞ்சம் ஃபைனான்சியல் ஸ்டேட்டில் அதிகமாக தான் இருப்போம். ஆனால் நம்ம 8 மணி நேரம் தான் வந்து லைக் லேர்ன் பண்ணுவோம், இல்லை ஏதாச்சும் ஒர்க் பண்ணுவோம். பட் அவன் கீழே இருக்குங்கிறதுக்காக அவன் அதிகமான டைமில் வந்து ஒர்க் பண்ணுவான். ஸோ இது நான் வந்து எனக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஐ ஹோப் இட் வில் ஹெல்ப். உங்களுக்கு புரியலனா இந்த வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணி மறுபடியும் வந்து கேளுங்க. ஓகே. அண்ட் நம்பர் 5 வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி. இது வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் 2023 கண்டென்ட் க்ரியேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். அண்டு நிறைய லிமிட்டேஷன் வச்சேன். பார்த்திங்கன்னா மூவி போகக்கூடாது, அண்ட் அதிகமாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணக்கூடாது, செல்ஃபி எடுக்க மாட்டேன், எதுவுமே வந்து பண்ண மாட்டேன். என்னோடய பழைய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சும்மா ரீல் பண்ணிகிட்டு இருப்பேன், அதெல்லாம் பண்ண மாட்டேன். அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தேன். விச் மீன்ஸ் என்ன சொல்கிறது, என் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போனாலும் எனக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கூட டீ குடிக்க போவேன். ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு வீக்லி 3 டைம் அந்த மாதிரி போனோம். அதுக்கப்புறம் டெய்லி போக ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வீட்டில் இருந்தாலும் அவங்க வந்து கூப்பிட ஆரம்பிச்சுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கள்ட்டே கொஞ்சம் ரஃப்பாக பேசி நான் வரல, எதுக்கு எடுத்தாலும் வந்து டக்குன்னு மூஞ்சில் அடித்த மாதிரியே சொல்லிடுவேன், நான் வரல அப்படி இப்படின்ட்டு. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து தெரியும், இவன் வந்து இதுக்காக தான் ப்ரொடக்டிவிட்டியாக பண்ணுறா அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அண்டு என்ன சொல்கிறது, அண்ட் டெய்லி டீ குடிக்கிறதுலாம் தப்பு தான். பட் ஆனால் எப்போயாச்சும் கூப்பிட்டாலும் நான் வந்து சில டைம் வரமாட்டேன், வேணும்னே வராமலும் இருப்பேன். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நான் அதாவது அந்த 2023 வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக, அதாவது இந்த டைமில் இதான் பண்ணணும் அதான் பண்ணணுன்ட்டு வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து 24 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கிடச்சாங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போது பார்த்திங்கன்னா என்னோடய பழைய டேர்மை பார்த்த மாதிரி இருந்துச்சு. பழைய டேர்ம் மீன்ஸ் நான் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், அண்ட் இப்போ இந்த கண்டென்ட் க்ரியேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறது வந்து அவங்கள பார்த்ததுக்கப்புறம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நடுவில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2024 நான் கொஞ்சம் லிமிட்டேஷன்லாம் குறைச்சிக்கிட்டேன். ஸோ இந்த டைமில் தானே மூவிலாம் பார்க்க போகிறோம், ஸோ பார்த்துட்டுலாம் புரியும்னு நினைக்கிறேன். அந்தந்த டைமில் அந்தந்த இது பண்ணுவோங்கிறது வந்து இப்போ மூவிக்கெலாம் கூப்பிட்டாலும் இப்போலாம் வந்து போவேன். ஸோ ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். நான் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2023 அவ்வளோக்கும் மூவிக்கு வந்து போகல, அதான் நான் சொன்ன மாதிரி லிமிட்டேஷனில் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த 2024 அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கிடச்சனால ஸோ என்னோடய ஓல்டு வெர்ஷனை வந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து ஒரு செல்ஃபி ஃபோட்டோ வந்து எடுக்கவே இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து என் ஃப்ரெண்டோட ஒரு யூடியூப், அதுவும் ஒரு இந்த வீடியோக்காக தான், இன்ஸ்டாகிராம் வீடியோக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க போனோம். ஸோ அப்போக்கி சும்மா தானே இருக்கும் அப்படின்னு எடுத்து பார்த்தேன். ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் நல்லாயிருக்கு, நல்லா அதை விடுங்க, அதை பார்த்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ரொம்ப வருஷம் கழிச்சு எடுத்ததுனால அந்த எனக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்துச்சு. ஸோ அதை கூட நான் வந்து இன்ஸ்டாகிராமில் கூட வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், நம்பர் 6 வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் ஸ்மால் வின்ஸ். ஸோ இந்த பிரவீன் வந்து முன்னாடி இருந்த பிரவீன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இங்கே ஒருத்தவங்க வந்து ஆக்சுவலாக திருச்சியில் ஒருத்தவங்க 10K வந்து ரீச் பண்ணிட்டாங்க இன்ஸ்டாகிராமில். அவங்க வந்து லைக் ஒரு சின்னதாக வந்து ஈவினிங் ஃபங்க்ஷன் வந்து வைப்பாங்க. ஸோ பேனரில் போட்டு 10K ரீச் அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஸோ நான் அவங்களுக்கு குறை சொல்லலை. ஸோ தே ஆர் செலிப்ரேட்டிங் தேர் ஸ்மால் வின்ஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90K அந்த ரேஞ்ச், அப்போதைக்கு அந்த ரேஞ்ச் இருந்தேன், 99K இருந்தேன். வேலண்டைன்ஸ் டேக்கு மொதல் நாள், போன வருஷம் வேலண்டைன்ஸ் டேக்கு மொதல் நாள் 99K இருந்தேன். ஸோ இது வரைக்கும் நான் 10K 20K இந்த ஸ்மால் வின்னெல்லாம் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. 100Kயுமே நான் வந்து எதிர்பார்க்கல. ஸோ 100K ரீச் பண்ணணும் என்னோட டார்கெட்டாக இருந்துச்சு. பட் நான் அதுக்கு வந்து எதுவுமே வந்து பண்ணவே இல்லை. ஸ்மால் வின் மேபி ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சேன், பட் அது வாங்கிட்டேன். பட் என்ன சொல்கிறது, அது வந்து என்னோடய எஃபெக்ட்டுக்காக எடுத்த அந்த ஃபோன். ஆனால் ஸ்மால் வின் நான் பண்ணவே இல்லை. 10K 20K அந்த இதுக்கெலாம் பண்ணவே இல்லை, 50Kக்கு பண்ணல, 100Kக்கு பண்ணல. ஸோ சின்ன சின்ன மைல் ஸ்டோன்ஸை வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணால் தான் நமக்கு ஒரு பூஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இனிமேல் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ 150க்கு ஏதாச்சும் பண்ணுறேன்.
ஸோ எனக்கு செலிப்ரேட் பண்ணுறேன். ஓகே. அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் 7th ஒன். இப்போ 21 ஏஜ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் வந்து நிறைய செட் ஆஃப் கோல்ஸ் வந்து வச்சுருந்தேன். இந்த 21க்குள்ளே ஒரு சில இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு வந்து நிறைய செட் ஆஃப் கோல்ஸ் வச்சுருந்தேன். கண்டிப்பாக சொல்கிறேன், அதில் நான் வந்து ஒரு எதுவுமே வந்து பண்ணல. ஸோ ஓப்பனாக சொன்னால் நான் வந்து அதுக்கு வந்து இப்போ நான் பண்ணணும்னு நினச்சதுலாம் எதுவுமே வந்து பண்ணல. சரி, ஓகே, இனிமேல் வந்து பண்ணுவோம். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், நான் வந்து ஒரு சில பேரை வந்து இன்ஸ்பயராக பண்ணி அவங்க இந்த ஏஜில் இது பண்ணிட்டாங்க, நம்ம அதுக்குள்ளே நம்ம இதை முடிச்சிடணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அது வந்து தவறான விஷயம். விச் மீன்ஸ் எவ்ரி ஒன் ஹாவ் தேர் ஓன் லைஃப். அண்டு அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் வேறு, நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன் வேறு. ஸோ அவங்கவுங்களுக்கு ஒரு டைம் வரும். ஸோ அந்த டைமில் அவங்கவுங்க அதை அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்களாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு டைம் வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஸோ நான் வந்து என்னோடய கோலை வந்து நான் வந்து கரெக்டாக வந்து இனிமேல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸோ நான் வந்து கம்பேக் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் வந்து 21க்குள்ளே நான் வந்து ஒரு சில கோலாம் முடிக்கணும்னு நினச்சேன், பட் வந்து முடியல. ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே நான் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். இனிமேல் நான் வந்து லைக் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து மேனிஃபெஸ்ட் மேலே ஒரு நம்பிக்கைலாம் இல்லை மீன்ஸ், அதாவது ஓகே மேனிஃபெஸ்ட்னால் நார்மல் தானே அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நான் நினைக்கிறது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது. நான் நினைக்கிறதுனா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது நடந்துடும் அப்படின்னு நினைக்க மாட்டேன், அது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். தனியாக வந்து மேனிஃபெஸ்ட்டுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன். இது என்னோடய பர்சனல் சஜஷன். அண்ட் இதுக்கப்புறம் அடுத்தது அதாவது என்ன வரும்னா, என்னோடய பர்சனல் லைஃப்பில் இன்வால்வ் ஆகுங்க, என்னோடய லைஃப்பில் வந்து இம்பார்ட்டண்டான பீப்புள்ஸ். அண்ட் ரீசன்ட் பாஸ்ட் இயரில் நான் அவங்க கூட நான் வந்து ஒரு சில செட் ஆஃப் பீப்புள் கூட வந்து இருந்திருப்பேன். ஸோ அவங்க என்னோடய கேரக்டரை வந்து அனலைஸ் பண்ணியிருப்பாங்களா. ஸோ அவங்க எல்லார்ட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்னோடய மைனஸை வந்து கேட்க போகிறேன். ஸோ அந்த மைனஸை வச்சு அது வந்து அவங்க சொன்னது வந்து ஓகே எனக்கு ரீசனபுளாக இருந்துச்சுன்னா ஐ வில் சேஞ்ச். நான் வந்து இதை சேஞ்ச் பண்ணேன். இல்லை ஒரு சிலதை சேஞ்ச் பண்ண, அதாவது ஒரு சிலது அதுதான் என்னோடய கேரக்டர்னால் அது வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. பட் அவங்க சொன்னதை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் அவங்கள்ட்ட கேட்குறனால அவங்க எனக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அதுதான் வந்து வரப்போகுது. கிட்ட மைனஸ்ன்னு ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரு விஷயம் அது நடக்கும்னு நம்பி அதை போகணும். அதை இன்னும் அந்த விஷயத்தை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அது ஃப்ளோவாக போகணும்னு நினச்சி விட்டுறணும். அதை போட்டு நீ குழப்பிக்கிட்டே இருக்காது. உனக்கு மட்டும்தான் அந்த உண்மை தெரியுங்கிறதுக்காக நீ சொல்கிற. ஆமாம், எனக்கு மட்டும் அந்த உண்மை தெரியுன்றதுக்காக எல்லாம் சொல்கிறேன். இந்த மாதிரி மைனஸ்ன்னு ஒன்றுமே கிடையாது. நல்ல ஒரு குட் ஃப்ரெண்ட், ஜாலியாக இருக்கலாம், அதான் விஷயம் ஜாலியாக ஃபீல் பண்ணுவான், வச்சு செய்வான். சரி, அவ்வளோதான். ஒருத்தர் மைனஸ் இருந்தால் யாராவது ஒரு அட்வைஸ் கேட்டால் அது யாராவது ஒருத்தவங்க சொல்கிறதா கேட்கணும். ஓகேவா? யாரும் சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறா. ஓகே, யாராவது சொல்கிற அட்வைஸை கேட்க மைனஸ் சொல்லணும்னு கேட்குறேன். மைனஸு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் உன்னை கவனித்ததில் சில மைனஸ் இருக்குது. என்னென்னா சில டைம் வந்து நீ யூடியூப் தான் கதையுமே ஃபுல்லாக கிடக்கிற, அதில் வந்து பைத்தான்னு அது ஒரு ரூட்டு போகிற, அப்புறம் வந்து பேக்கை மாட்டிட்டு எங்கே இருந்தாலும் கிளம்பிடுற, அதாவது ஒரு வேலையை நோக்கி. எதை நோக்கி நம்ம போகிறோம் என்னங்கிறது நீ இன்னும் டிசைட் பண்ணவே இல்லை போலருக்கு. நீ என்ன பண்ண போகிறேங்கிறதும் எனக்கு கேள்விக்குறியாக இருக்குது. என்ன தான் பண்ண போகிறேன், பதில் சொல்லுறீங்க. தம்பி வந்து ஒரு மைண்ட் செட்டாக இருக்க மாட்டாப்ல, இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று யோசிச்சு கரெக்டாக அந்த வழியில் போகலாம். ஓகே. இவன் ஒரு கிறுக்கு பையன், எப்போ பார்த்தாலும் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டான். அவன் சொல்கிறதான் அவனுக்கு சாத்தியம், வேறு எதுவுமே சொல்ல மாட்டான். அவன் தான் பிடிச்ச புதிவாத்திலே இருப்பான். அப்படின்னு சொல்கிறான். உனக்காக 35 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கேன். இங்கிலீஷில் கொஞ்சம் நல்லா பேசினா நல்லா இருக்கும். நல்லாண்ணா ப்ரொனன்சியேஷன். சரி, ஆஃப் பண்ணுற மாதிரி கொஞ்ச நாள் சும்மா இருந்து வேலைக்கு போயிருந்துருக்கலாம். டைப்ரைட்டிங் கிளாஸ் போகிறேன்னா போய்கிட்டாச்சும் வேலைக்கு போயிருக்கலாம். மைண்ட் செட் மாறிக்கிட்டே இருக்கும், திடீர்னு கோவப்படுவேன். இதோட மைனஸ் வேற ஒன்றும் இல்லை. ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னா அதை உடனே பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதை வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக
அதுக்குன்னு கொஞ்சம் ஒர்க் பண்ணி அதை கொஞ்சம் ப்ரீஃபாக பண்ணிங்கன்னா ஓரளவு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதுதான். மைனஸ்ன்னு நான் எதுவும் சொல்ல முடியல. ஆனால் மாற்றிக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஓகேவா? ஆட்டிடியூட் மாற்றிக்கங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை வேணால் மைனஸாக சொல்லலாம். வேறு மாதிரி நல்லா அப்ரோச்சாக எல்லாத்தையும் பேசுங்க. நான் உங்கள் கண்டென்ட்லாம் பார்ப்பேன், அதில் மைனஸ் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வியூஸ் வச்சு நல்லா தான் பேசுகிறீங்க. ஆனால் இன்னும் அதுக்கு ஏற்ற இன்னும் பெருசாக நீங்கள் பேசணுன்னு நான் வேணால் ஆசைப்படுவேன். மைனஸ் வேறு ஏதாவது மைனஸ் சொல்லணுன்னா நீங்கள் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, அதில் சொல்ல முடியாது. நீங்கள் அதில் மைனஸாக சொல்லணும்னா நீங்கள் ரெகுலராக வரணும். எதுக்காக இருந்தாலும் எதாக இருந்தாலும் தொடர்ந்து எடுத்து பண்ணுங்கள், நல்லபடியாக இருங்க. நெகட்டிவிட்டின்னு பார்த்தா ரொம்ப டாக்கேட்டிவே கிடையாது. ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவார் எல்லா இடத்துலையும். மேபி அந்த ஷையாக ஃபீல் பண்ணுறத அவரை இக்னோர் பண்ணிட்டாருன்னா அவரோட கரியருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. எல்லாம் ஓகே தான் பிரவீன். ஆனால் என்னன்னா நீ பண்ணுறதெல்லாம் ஓகே தான். ஆனால் நீ வீட்லேயும் அதை நீ என்ன பண்ணுறங்கிறத தெளிவாக சொல்லிட்டு பண்ணு. நீ யோசிக்காமல் நீ பாட்டுக்கு பண்ணுறேன்னு எனக்கு தோணுது. இல்லை நீ யோசிச்சு என்னன்னு எனக்கு தெரில, அதே கொஞ்சம் பார்த்துக்க, அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. மீதி எல்லாமே பண்ணுறது உனக்கு நல்லா தான் பண்ணுறேன். ஒன்று சொன்னால் மறந்துடுவேன், டக்குன்னு ஞாபகம் வராது. அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். உன்னோட மைனஸ்ன்னு பார்த்தா உனக்கு நிறைய இடத்துல எங்கே எப்படி பேசுறது என்னன்னு தெரியல. அதை நீ பார்த்துட்டு எங்கே எப்படி பேசணுமோ அதை அந்த மாதிரி பேசினா அது பெட்டராக இருக்கும். அடுத்தது உன்னோட கரியர் க்ரோத்துக்காக நீ இங்கிலீஷ் பேசுதான், பட் அதை இன்னும் டெவலப் பண்ணி ஃப்ளூயண்ட்டாக பேசுனீங்கன்னா அதுவுமே உனக்கு இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் டு ஆல் எல்லாரும் உங்களோட சஜஷனை கொடுத்ததுக்கு. அண்ட் கண்டிப்பாக நான் இது எல்லாமே நான் ஃப்யூச்சரில் இதை ப்ளஸ்ஸாக சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் ஒரு சில இது என்னோட கேரக்டராக இருக்குது, பட் அதை மட்டும் என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது. அது யாருன்னு சொன்னாலும் சொல்ல மாட்டேன். ஓகே. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எல்லாமே ஒரே நாள்லேயே ஷூட் பண்ணேன். அண்டு அப்போது கரெக்டாக ஷூட் பண்ண பின்னாடியே கிளிப் ஆட் பண்ணிக்கிட்டே வந்தேன். அண்ட் எங்கள் அக்கா கடைசியாக ஒருத்தவங்க பேசுனாங்களே, ஸோ அவங்க மட்டும் கிளிப்பு தரதுக்கு லேட் ஆகிட்டாங்க. இன்றைக்கி தான் கொடுத்தாங்க. இப்போ தான் எடிட் பண்ணி இப்போ கடைசியாக இந்த ஃபுட்டேஜ் கடைசியாக வைப்பேன். ஸோ இந்த வீடியோ அதனால தான் இன்றைக்கி போஸ்ட் ஆகுது, இல்லைனா நேற்றுக்கே போஸ்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் ஒரு சில பேர் எனக்கு வீடியோ எடுக்கட்டான்னு கேட்டேன், அவங்க வேணான்ட்டாங்க. ஸோ ஃபைன். அண்ட் இந்த வீடியோ ஒரு 18 ஏஜில் இருக்க பீப்புளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைப்பேன். இது நான் பின்னாடி இருக்கிறது வீடியோவில் பின்னாடி இருக்க போர்ஷன் என்னோட பர்சனல், அது நான் டாக்குமெண்ட் பண்ணுறேன். அண்ட் நான் முன்னாடி சொன்ன ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்குங்களா, அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ டு ஆல். ஸ்டே கனெக்டட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. ராவி.